வணக்கம். சித்தக்கேட் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு இம்பூரல் அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வந்து தும்பை பூ விளையிற அந்த தாவரம் மாதிரி தான் இருக்கும் இந்த இம்பூரல் தாவரம். இந்த இம்பூரல் தாவரமும் நல்ல வெள்ளையாக ஒரு பூ சின்னதாக பூக்கும். தரையிலேருந்து ஒரு 1/2 அடி அளவு தான் வளரும். தரையோட ஒட்டி இருக்கிற இது ஒரு தாவரம். இது ஒரு மூலிகை வகையை சார்ந்தது. முக்கியமாக ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். அதாவது இப்போ தொண்டையிலேருந்து ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா அடிப்பட்ட ரத்தம் வருது அப்படின்னா அந்த ரத்தத்தை வந்து உடனே அதிகமான இல்லாமல் அதை டக்குன்னு உரைய வைக்கிற தன்மை வந்து இந்த இம்பூரல் தாவரத்துக்கு இருக்குது. அதனால தான் வந்து பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் வரவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும். இந்த ஹெவி ப்ளீடிங்கை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த இம்பூரல் தாவரத்தை வந்து ரொம்ப அழகாக, அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த செடியை வந்து கிடச்சிது அப்படின்னா அதில் இலையை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா மைய அரைச்சிட்டு அதை பாலில் கலந்து குடிக்கணும். ஒரு 10 கிராம் அளவு அந்த மைய அரைச்சி அந்த விழுதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 200 மில்லிலிட்டர் பாலில் கலந்து காலை மாலை 2 வேளை வந்து ஒரு 5 நாட்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். ஹெவி ப்ளீடிங் வந்து டோட்டலி நின்றுடும். இதே வந்து இந்த இம்பூரலை வந்து மாத்திரைகளாக சித்த மருத்துவர்கள் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இம்பூரலை வந்து முழு தாவரமும் இதோட தன்மை வந்து ரத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும், ரத்தத்தை வந்து நிறுத்தும் அப்படிங்கிறதால வேரை மட்டும்தான் சித்த மருத்துவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. வேரில் வந்து இதோட தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வேரை வந்து மேலே நல்லா உலர்த்திட்டு பொடி செய்து நம்மளும் வச்சுக்கலாம். இதை வந்து பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருமல் வரும்போது இந்த வேரில் உள்ள பொடியை வந்து கொஞ்சமாக 2 சிட்டிகை மட்டும் எடுத்து பாலில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பாலில் கலந்து பெரியவங்களும் குடிக்க ஆரம்பிச்சிடலாம். வேரில் கலந்த மாத்திரைகளை வந்து இப்போ ஹெவி ப்ளீடிங் நிற்கிறதுக்காக சித்த மருத்துவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வேறு சில மூலிகை பொருட்களும் சேர்ப்பாங்க. ஆனால் மெயினாக வந்து இந்த இம்பூரலில் உள்ள வேர் பகுதிகளில் உள்ள நஞ்சை நீக்கிட்டு அதை முறையாக பதப்படுத்தி நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதை பொடி செய்து வச்சுட்டு இதோடு சேர்த்து பல மூலிகைகள் சேர்த்து ஹெவி ப்ளீடிங் நிற்கிறதுக்கு மாத்திரைகளாக பயன்படுத்துவாங்க. பெரியவங்களுக்கும் சரி, இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த இம்பூரல் இலையும் அப்புறம் வல்லாரை இலையும் இது 2த்தையும் நல்லா பொடி செய்து வச்சுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா 2த்தையும் சேர்த்து நல்லா விழுது மாதிரி அரைச்சி இதுவும் பாலோட கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இம்பூரல் இலையும் சரி வல்லாரை இலையும் 2த்தையும் பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பச்சை கீரையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பொடி செய்து வச்சுட்டாலும் சரி, நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை 150 மில்லி அளவு சுண்டை வச்சு அதை வடிகட்டி இருமல் இருக்கும் போது காலை மாலை 2 வேளையும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இருமல் நல்லாவே கட்டுக்குள்ளே வரும். இந்த இம்பூரல் மூலிகையும் கிராமப்புறங்கள்லேயும் இருக்கும், வயல்வெளிகள்லையும் நிறையவே கிடைக்கும். இந்த இம்பூரல் மூலிகையாக இல்லாமல் கீரையாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கலவை கீரை கூட்டுக்கு நம்ம செய்யும் போது இம்பூரலில் உள்ள ஒரு 10 கீரைனாலும் எடுத்து கூட்டு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல வந்து ரத்தம் நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு, ரத்தம் வந்து கரெக்டான டென்சிட்டி இருந்துட்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து எங்கேயாவது வெட்டுக்காயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் வந்து நிற்காமல் போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இம்பூரல் கீரையை வந்து அவங்க உணவாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இம்பூரல் கீரை நம்ம ஒரு மூலிகை அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம கலவை கூட்டுக்கீரையில் இதையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு 10 முறையாவது, ஒரு மாதத்துக்கு 1 முறையாவது நம்ம கலவை கூட்டுக்கறி கண்டிப்பாக சாப்பிடணும். வயல்வெளிகளில் கிராமப்புறங்களில் கிடைக்கிற எல்லா கீரையிலையும் ஒரு 5 கீரைனாலும் பறித்து போட்டு மெயினாக முருங்கைக்கீரை அதிகமாக போட்டு இந்த கூட்டு நம்ம செய்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் நம்மள அறியாமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தந்து பல பிரச்சனைகள் நமக்கு வராமையே இருக்கும். அதேமாதிரி வந்த பிரச்சனை உடனே நமக்கு சரியாயிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கிற அணுகுங்க.